எட்டாம் வகுப்பு தமிழ் பரீட்சைத்தாள் 25 முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம். எட்டாம் வகுப்பு தமிழ் பரீட்சைத்தாள் 25 பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன். இதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, பாரத ரத்னா என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. பாரத ரத்னா என்ற சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் இந்திய மாமணி. சரியா? என்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இந்திய மாமணி, அதுதான் சரியான விடை. சரியா? முதல் கேள்விக்கு இந்திய மாமணி. அடுத்தது, சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பன்முக திறமையாளர். இதற்கு நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கேன் பாருங்களேன். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக திறமையாளராக விளங்கினார். ஓகேவா? அடுத்தது, முதலமைச்சர். எம்ஜிஆர் நம் நாட்டின் முதலமைச்சராக இருந்து பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்துள்ளார். அடுத்தது, சத்துணவு. குழந்தைகளுக்கு பள்ளியில் சத்துணவு வழங்கப்பட்டது. அடுத்தது, திரைப்படத்துறை. எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் புகழ் பெற்று விளங்கினார். அடுத்தது, திரைப்படத்துறைக்கு சொல்லிட்டேன், எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் புகழ் பெற்று விளங்கினார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது, இயற்கை சீற்றம். இயற்கை சீற்றம் என்னும்போது சுனாமி சென்னையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றம். சரியா? சுனாமிங்கிறது சென்னையில் வந்துச்சு, சுனாமி சென்னையில் நிகழ்ந்த இயற்கை சீற்றம். அடுத்தது பின்வரும் தொடர்களை சரியான இணைப்பு சொல்லை கொண்டு ஒரே தொடராக்குக அப்படின்னு சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் தாம் பெற்ற செல்வத்தை வாரி வழங்கினார். அவர் பொன்மனச்செம்மல் என புகழப்பட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, அதனால் என்று வரணும். எம்ஜிஆர் தாம் பெற்ற செல்வத்தை வாரி வழங்கினார். அதனால், இந்த இரண்டு வழங்கினாருக்கு பின்னாடி என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதனால் என்பதை எழுதிக்கிங்க. இந்த அதனால் என்பது இங்கே வரணும். சரியா? அப்போ அதை சேர்த்து நீங்கள் ஒரே வாக்கியமாக இந்த இடத்துல எழுதணும். எம்ஜிஆர் தாம் பெற்ற செல்வத்தை வாரி வழங்கினார். அதனால் அவர் பொன்மனச்செம்மல் என புகழப்பட்டார். சரி, இந்த இடத்துல அதனால் எழுதிக்கிங்க. அடுத்தது, இரண்டாவது, எம்ஜிஆர் தான் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலம் மக்களின் முன்னேற்றத்திற்குரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார். ஆகையால், அந்த ஆகையால்ங்கிற வார்த்தை இந்த இடத்துல வரணும். ஆகையால், சரியா? ஆகையால் எழுதிக்கிங்க இந்த இடத்துல. ஆகையால் மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர் அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே ஆகையால் எழுதிட்டிங்கன்னா ஒரே வாக்கியமாக எழுதிக்கலாம். இந்த புள்ளியை நீங்கள் இது பண்ணிக்கலாம். அடுத்தது, அந்த புள்ளியை நீங்கள் எடுத்துடணும். சரியா? அடுத்தது, சாலையில் சூடு தாங்காமல் நடந்த மூதாட்டிக்கும் சிறுமிக்கும் தனது துணைவியார் மற்றும் உறவினரின் காலணிகளை கொடுக்க செய்தார். அவர்களுக்கு பணமும் கொடுத்தார். இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா, சரியா, கொடுக்க செய்தாருக்கு பின்னாடி இங்கே இருக்கு இல்லையா, இங்கே மேலும் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? சாலையில் சூடு தாங்காமல் நடந்த மூதாட்டிக்கும் சிறுமிக்கும் தனது துணைவியார் மற்றும் உறவினரின் காலணிகளை கொடுக்க செய்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்தார். மேலும் அவர்களுக்கு பணமும் கொடுத்தார்னு எழுதிக்கிங்க. அடுத்தது, நாலாவது, எம்ஜிஆர் படைவீரர் நலச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எம்ஜிஆர் படைவீரர் நலச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். ஆனால், சரியா, ஆனால், நாலாவது கேள்விக்கு ஆனால் என்பதை இணைப்பு சொல். ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. சரியா? அடுத்தது, எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்தார். எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டிற்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனவே என்பதை எழுதிக்கொள்ளலாம். எம்ஜிஆர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தை இழந்தார். எனவே, பாருங்கள், ஐந்தாவதற்கு எனவே எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டிற்கு வந்து கும்பகோணத்தில் குடியேறினார். ஓகேவா? அடுத்தது, நாலாவது கேள்வி, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொற்களை இணைத்து தொடரை விரிவாக்கு. இப்போ இதை பயன்படுத்தி இந்த உழைத்தல் வேண்டும் என்ற வாக்கியத்தை ஒரு பெரிய தொடராக மாற்ற வேண்டும். பாருங்கள், நாம் நாளும் நேர்மையாக கடுமையாக அயராது உழைத்தல் வேண்டும். சரியா? அதில் அடைப்புக்குறிகள் இருக்கிறத எடுத்து இழைச்சி எழுதியிருக்கேன். அடுத்தது, கொடுத்தல் நன்றுன்னு இருக்கா, வறியவர்க்கு என்ற அளவு மகிழ்வோடுன்னு இருக்கா, இதை நம்ம பயன்படுத்தலாம்.
வறியவர்க்கு மகிழ்வோடு இயன்ற அளவு கொடுத்தல் வேண்டும். கொடுத்தல் நன்று, கொடுத்தல் நன்று என்று இருக்குது. நீங்கள் கொடுத்தல் நன்று என்று முடிக்கணும். சரியா? அடுத்தது, குறிப்புகளை கொண்டு பத்தி அமைக்க எம்ஜிஆர், தமிழ் வளர்ச்சி, தந்தை பெரியார், எழுத்துச் சீர்திருத்தம், 5ஆம் உலகத்தமிழ் மாநாடு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம்னு இருக்குது. இந்த பத்தி உங்கள் பாட புத்தகத்திலேயே இருக்கிறது. அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து காட்டுறேன். அதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம். உங்கள் பாட புத்தகத்திலேயே இருக்குது. சரியா? அதை பயன்படுத்தி எழுதிக்கலாம். அடுத்தது 6வது, உரைப்பகுதியில் அடிக்கோடிட்ட பேச்சு வழக்கு சொற்களை எழுத்து வழக்கு சொற்களாக மாற்றுக அப்படின்னு சொல்லி இருக்குது. செஞ்சு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ செய்து என்று வரும். போதுமானதா, போயிருக்கிற, சமைச்சு தருவாங்கன்னு இருக்குது. இதை நான் மாற்றியிருக்கிறேன் எழுத்து வழக்கு சொல்லாக. பார்த்துக்குங்க. செஞ்சு, செய்து. போதுமானதா, போதுமானதாக. செய்வாங்க, செய்வார்கள். போயிருக்கிற, போயிருக்கின்ற அப்படின்னு எழுதலாம், அல்லது போயிருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதலாம், அல்லது சென்றிருக்கும்னு எழுதலாம். வருவாங்க, வருவார்கள். அடுத்தது, சமைச்சு தருவாங்க. ஸோ சமைத்து தருவார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதையே எழுதிக்கொள்ளலாம். அடுத்தது என்னென்னு பார்ப்போம். கீழ்காணும் உரைப்பகுதியை உரையாடலாக மாற்றுக அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூரிலிருந்து மகிழ்வுந்துனா காரு, சென்னைக்கு வந்து கொண்டிருந்தார். வழியில் மூதாட்டி ஒருவரும் 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்தவாறு காலணிகள் இல்லாமல் சென்று கொண்டிருந்தார். சாலையின் சூடு பொறுக்க முடியாமல் அவர்கள் சாலையோர மரநிலையில் நிற்பதும் ஓடுவதுமாக இருந்ததை கண்ட எம்ஜிஆர் உடனே தனது மகிழ்வுந்தை நிறுத்தச் செய்தார். உடன் வந்த தனது துணைவியாரது காலணியையும் உறவினரான பெண்ணின் காலணியையும் அவர்களிடம் கொடுக்க செய்தார்னு இருக்குது. இதை நீங்கள் உரையாடலாக மாற்றணும். அப்போது எம்ஜிஆர் அப்படின்னு போட்டுக்குங்க, அந்த மூதாட்டி போட்டுக்குங்க. எம்ஜிஆர் கேள்வி கேட்குற மாதிரி, ஏம்மா மரநிலையில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மூதாட்டி என்ன சொல்கிறாங்க, கால்களில் சூடாக இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து எம்ஜிஆர், ஏம்மா உங்களுக்கு செருப்புகள் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அப்புறம் அதுக்கு மூதாட்டி என்ன சொல்லணும், அதற்கு எங்களுக்கெல்லாம் வசதி இல்லை சாமி அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வசதி இல்லை ஐயான்னு எழுதிக்கலாம். சரியா? அதை மாதிரி நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். ஓகேவா? அப்போது உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, துணைவியார்கிட்ட பேசுகிற மாதிரி எழுதிக்கிங்க. உனது காலணியை கலட்டி கொடு, உறவினர்கிட்டையும் கேட்குற மாதிரி உங்கள் காலனியும் கலட்டி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் இருவர்கிட்டையும் கேட்குற மாதிரி நீங்கள் எழுதிட்டு இந்த மூதாட்டிகிட்ட கொடுத்து, மூதாட்டி அவர்களை நீங்கள் இந்த காலணிகளை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி முடிக்கலாம். ஓகேவா? அடுத்தது, மாறியுள்ள தொடர்களை முறைப்படுத்தி பத்தி அமைக்க அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடந்த நிகழ்வு என்பது மாறி மாறி இருக்குது. ஓகேவா? அதனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதைய ஒரே ஒரு சஃப்ளிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை நம்ம இது சரியான வரிசைப்படி செய்ய போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தனி எது வரணும் அப்படின்னா, எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீருக்கு சென்றிருந்தார், அதுதான் வரணும். அந்த அடிப்படையிலே நான் எழுதியிருக்கேன், பார்த்துக்குங்க. எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்பிற்காக காஷ்மீர் சென்றிருந்தார். அடுத்தது என்ற வாக்கியம் தான் வரும். அங்கிருந்த இந்திய படை வீரர் நலச்சங்கத்தினர் தமது சங்க விழாவிற்கு எம்ஜிஆர் வருகை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஸோ எழுதினதுக்கப்புறம் என்ற வாக்கியம் தான் எழுதணும். அடுத்தது, அதற்கு ஒப்புக்கொண்ட எம்ஜிஆர் அவர் அச்சங்கத்திற்கு நன்கொடை வழங்க விரும்பினார். அடுத்தது ஆனால் அப்பொழுது அவரிடம் பணம் இல்லை. அடுத்தது எழுதணும். எனவே அங்கு தங்கியிருந்த தொழிலதிபர் ஒருவரிடம், இதை நான் எழுத முடியல, இடம் இல்லை அங்கே, அதனால் எழுதியிருக்கேன். தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருவரிடம் பெருந்தொகையை கடனாக பெற்று அதனை நன்கொடையாக வழங்கினார். அந்த என்பது தான் இங்கே வரணும். சரி, இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது, சென்னை திரும்பியதும் முதல் வேலையாக அத்தொகையை திருப்பி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதோட வரிசை முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ இ இ உ அ, இந்த வரிசைப்படி தான் நீங்கள் அதைய வாக்கியத்தை எழுதணும். சரியா? அந்த வாக்கியமாகவே நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்தது, நீ முதலமைச்சர் ஆனால் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கைத்தரம் உயர எத்தகைய நலத்திட்டங்கள் கொண்டு வருவாய் என 2 மணித்துளி பேசுவதற்கேற்ற உரை ஒன்றினை எழுதுகன்றிருக்கு. குறிப்பேட்டில் எழுதுகன்றிருக்கு. குறிப்பேடுனா ஒன்றும் இல்லை, உங்களோட தமிழ் நோட்டு தான். சரியா? உங்களுக்கு தமிழ் நோட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் எழுதிக்கணும். இதில் என்னென்னா, ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை எழுதணும். அதாவது நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு
கல்லூரி வரை மேற்படிப்பு வரை அரசே அனைத்து செலவுகளையும் ஏற்கும், அந்த மாதிரியான ஒரு திட்டமாக இருக்கலாம். அப்புறம் வந்துட்டு மதுக்கடைகளை நான் மூடுவேன் அப்படின்ற அந்த ஒரு இதாக இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளிய மக்கள் பசி பஞ்சம் போக்குவதற்காக வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே ரேஷன் கடைகளின் நியாய விலைக் கடையின் மூலமாக வழங்கப்படும். இந்த மாதிரி ஏதோ ஒரு திட்டம், சரியா, ஏதோ ஒரு உங்கள் மனதுக்கு தோன்றக்கூடிய ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை நீங்கள் 2 நிமிடங்கள் பேசுவதற்கேற்ற மாதிரி நீங்கள் தயார்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது 10வது கவிதையை நிறைவு செய்கின்றிருக்கு. பஞ்சம் அகன்றது, நெஞ்சம் மகிழ்ந்தது. அடுத்த ஒரு 2 வாக்கியங்கள் எழுதியிருக்கிறேன். மழையோ நிறைந்தது, மனமோ குளிர்ந்தது, கவலை மறைந்தது, களிப்பு பிறந்தது. இந்த மாதிரி ஒரு 2 வாக்கியங்களை நான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம்.